எல்லாருக்கும் வணக்கம். விராட் கோலி விஷுவலைசேஷன் பற்றி சொன்ன விஷயம் தான் இது. எனக்கு விஷுவலைசேஷன் தான் எல்லாமே. நான் ஒரு இன்டர்நேஷ்னல் சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் நான் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 months முன்னாடியே நான் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ஆப்போனண்ட் டீமில் இருக்கிற பெஸ்ட் பவுலரை தான் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். நான் அந்த பவுலரை நான் ஃபேஸ் பண்ணும் பொழுது என்னோடய ஹிட்ஸ் எல்லாமே சுப்ரீமாக இருக்குது, நிறைய ரன்ஸ் எடுக்கிறேன் அண்ட் அந்த இமோஷன்ஸ் ஆஃப் சக்ஸஸை நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் அந்த மேட்ச்சில் ரொம்ப ஒரு டாமினன்ட் பிளேயராக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் 2 to 3 months முன்னாடியே. ஸோ நான் ஜிம்மில் ட்ரெயின் பண்ணும் பொழுதோ இல்லை என்னோட ப்ராக்டிஸ் செஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷுவல்ஸ் எல்லாமே என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். மேட்சுக்கு முன்னாடியே நான் மைண்ட் லெவலில் இந்த மாதிரி நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ப்ராசஸ் என்னோட சக்ஸஸ்க்கு அப்படின்னு. ஸோ விஷுவலைசேஷனுக்கு இவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருக்கும்போது அதை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். விஷுவலைசேஷன்ன்ற ப்ராசஸ் வெறுமன இமேஜினேஷன் மட்டும் கிடையாது, பட் அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கணும். நம்ம என்ன விஷுவலைஸ் பண்ணுறோம், எதுக்காக விஷுவலைஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி ஒரு ஃபோக்கஸ்ட் இமேஜினேஷன் மாதிரி வச்சுக்கலாமே, அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிசையர்ட் அவுட்கம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு எனர்ஜி புஷ். பேசிக்கலி ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு ப்ராப்பரான விஷுவலைசேஷன் எக்ஸசைஸில் ஈடுபடுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் கிளியராக இருக்கணும். அட்லீஸ்ட் 1 or 2 ஆக்டிவிட்டீஸ் எனக்கு அதை நோக்கி செய்கிறதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும். அப்போ தான் அந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கும். அண்ட் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மனக்கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மைண்ட் ஐஸ் மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கிறது தான் பேசிக்கலி விஷுவலைசேஷன் ப்ராசஸ். பட் இந்த இமேஜினேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோக்கஸ்டு இமேஜினேஷன், ஸோ இது வெறும் பகல் கனவாக போயிடக்கூடாது இல்லையா. ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு மீனிங் இருக்கணும். அப்படின்னா பகல் கனவாக மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். ஸோ பேசிக்கலி பகல் கனவுன்னு நான் சொல்லும் பொழுது நம்ம செய்கிற அந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை, ஒரு அர்த்தமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் ஆர் ஒரு எஸ்கேப்பிசம் மாதிரி தான் அப்படின்னா நம்ம செய்கிற ப்ராசஸ்க்கு ஒரு மீனிங் இருக்காது, அதுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. முதல் விஷயம், நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆர் என்ன விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ரியலிஸ்டிக்காக நான் சொல்லும்போது என்ன வேர்ட் கரெக்டாக இருக்கும், அச்சீவபிள்னு வச்சுக்கலாம், ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்குள்ளே என்னோட டிவிஷனில் நான் ப்ரோக்ராம் ஹெட்டாக ஆகணும் அப்படின்னு நான் விஷுவலைஸ் பண்ணுறேன்னா இது ப்ராக்டிக்கலி பாசிபிள், ரியலிஸ்டிக் கோலாக நம்ம செட் பண்ணலாம். பட் இதே ஒரு 3 yearsலையோ ஒரு 5 yearsல நான் இந்த கம்பெனிக்கே சிஇஓ ஆகணும் அப்படின்னு நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 விஷயத்தில் எது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஒரு 3 yearsல ஒரு 5 yearsக்குள்ளே நான் என்னோட டிவிஷனுக்கே நான் ப்ரோக்ராம் ஹெட்டாக ஆகணும்னு நினைக்கிறது ஒரு ரியலிஸ்டிக் விஷுவலைசேஷன் ப்ராசஸாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அது ரியலிஸ்டிக்னு சொல்லும் பொழுது நீங்கள் உங்களோட செயல்கள் மூலமாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுன்றது தான் பாயிண்ட்டு. ரெண்டாவது ஆக்டிவ்னு நீங்கள் மீன் பண்ணுறது உங்களால் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட ஃபீல் பண்ண முடியணும். இமோஷ்னலி, ஃபிசிக்கலி எப்படி இருக்கும், அந்த லைஃப் எப்படி இருக்கும், அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் சின்ன சின்ன டீட்டெயில்ஸை உணர முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆக்ஷன் ஓரியன்டட். ஸோ ஜஸ்ட் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறனால எதுவுமே நடக்க போகிறதில்ல, ஆர் நம்ம விஷுவலைஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கோம், அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கலைனாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால எந்த யூஸும் இல்லை. பட் இதுக்கு உயிர் கொடுக்கறதே நம்ம போடுற அந்த உழைப்பு, அந்த ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் ஓரியன்டட்னு இங்கே சொல்லும் பொழுது எல்லாருமே நம்ம கோல் செட் பண்ணி அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். பட் விஷுவலைசேஷன் ப்ராசஸை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஹேபிட்டாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி டைம் நம்மளோட விஷுவலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 minute ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இமேஜின் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்யூச்சர் நினச்சி நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு
1 or 2 ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் அட்லீஸ்ட், ஏதாவது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சின்ன ப்ராக்ரெஸ், அந்த கோலுக்காக என்ன ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க முடியும், நம்மளால் இன்னைக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்மளால் என்ன செய்ய முடியுன்றத யோசித்து அதுக்காக உண்மையாக ஒரு எஃபர்ட் போடுறது, ஒரு சின்ன ப்ராக்ரெஸ். அப்போ தான் அதுக்கு அந்த விஷுவலைஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கே ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம உழைப்பு போட 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 நம்ம இமேஜின் பண்ணுற விஷயங்களும் மெதுவாக நம்ம நிறைய பாசிட்டிவிட்டியாக அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக அமையும். ஸோ இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னபடி அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ப்ராக்டிக்கலி பாசிபிளாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது அதை உணரக்கூடிய ஒரு எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட, அண்ட் நம்மளோட செயல்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுதே மிச்சம் ரெண்டும் நம்ம சரி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு பர்பஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த 3 விஷயங்களையுமே நம்ம கவனிச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பர்பஸ் இருக்கும் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ரூட் தெரிய ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதம் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் நம்ம என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணுன்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துக்கும் பொழுது அது பகல் கனவாக இருக்கிறத நம்ம தவிர்த்திடலாம். பேசிக்கலி விஷுவலைசேஷன் ப்ராசஸ்னாலே ஒரு என்ஜாயபிள் ஒரு செஷனாக இருக்கணும், ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கும். யார்கிட்டையும் நம்ம புரிய வைக்கணும் ஆர் நியாயப்படுத்தணும் ஆர் இது உண்மை, இது நடக்கும், இது செய்கிறனால எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டியை நான் அட்ராக்ட் பண்ணுறேன், ஸோ யார்கிட்டையும் நம்ம போய் அதை வேலிடேட் பண்ணணுன்ற அவசியம் நம்மளுக்கு இருக்காது. அது ரொம்ப ரொம்ப பர்சனலைஸ்ட் ஒரு ஜேர்னியாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு விராட் கோலி மாதிரி அவங்க விஷுவலைஸ் பண்ணுறாங்க, பட் அதை மட்டும் இமேஜின் பண்ணிட்டு விட்டுடல இல்லையா. அவங்க அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃபிசிக்கலாக ஒரு ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், மென்டல் ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்ஷன்ஸ் 100% போயிட்டே தான் இருக்குது. இன் அடிஷன் டு தேட் இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ் ஒரு ஃபியூயல் கொடுக்கும், ஒரு புஷ் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதே வகையில் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் கண்டிப்பாக விஷுவலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷுவலைசேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும். அந்த ப்ராசஸ் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்லையும் கொண்டு சேர்க்கட்டும். ஆன் தட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.